இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 25:14 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கின்றது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு தேவன் தம்முடைய உடன்படிக்கையை என்றென்று வைத்திருக்கிறார். ஆம், அந்த உடன்படிக்கையின் மேன்மை என்ன என்பதை தெரியப்படுத்துகிறார். ஆம், தேவனோடு வாழ்வதற்கு அவர் செய்து கொள்கிறதான உடன்படிக்கை உனக்கு வேண்டிய பாதுகாப்பை உண்டாக்கும். அவரோடு நீ செய்து கொண்டதான உடன்படிக்கையின் நன்மை அனைத்தையும் நீ பெற்று அனுபவிக்கும் வரைக்கும் அது உன்னை விட்டு விலகுவதில்லை. மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையானது உன் பின் சந்ததிக்கும் அது பொருந்தி அந்த உடன்படிக்கையானது உன் சந்ததிகளையும் சந்தானங்களையும் பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கும். ஆனபடியால் என்றும் பதறுகிறவனாயிராதே, தேவனுடைய உடன்படிக்கையில மேன்மை பாராட்டுகிறவனாயிரு. மனுக்கு பயந்து அவருடைய உடன்படிக்கைக்கு தேவ வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக உன்னை கீழ்ப்படுத்தி அவருக்கு உகந்தவனாய் ஜீவிக்கின்றவனாயிரு. அவருடைய உடன்படிக்கை பொய் சொல்லாது. அந்த உடன்படிக்கை தானே உன்னை நித்திய காலம் வரைக்கும் நடத்தி வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களிலும் உன்னை விட்டு விலகாதபடி உனக்கு ஜெயம் நல்கின்றதாய் இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, அன்று ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைத்து இந்நாள் பரியந்தம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து உம்முடைய வார்த்தையின்படியே உம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றபடியால் அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து நியமிக்கப்பட்ட நன்மையினால் அவர்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்த வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.